ஓம் ஆதித்யாய நமக. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஷ்ஜி பேசுகிறேன். 8ஆம் நம்பரை வைத்து கில்லியாக ஜெயிப்பவர்கள். இந்த பதிவில் நான் 8ஆம் நம்பரை யார் யார் யூஸ் பண்ணால் அந்த நம்பர்னால அதிர்ஷ்டத்தை அடைவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். இப்போ ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த 8ஆம் நம்பர்னாவே பிடிக்காது. 8ஆம் நம்பர்னா பேட் லக்கு, அது அதிர்ஷ்டத்தை கொடுக்காது அப்படின்னு வச்சுருக்காங்க. ஆனால் ஜாதகத்தில் ஒருத்தருக்கு 8ஆம் நம்பர் தான் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்துருச்சுன்னா அந்த 8ஆம் நம்பர் அவங்க யூஸ் பண்ணும்போது மிகப்பெரிய அளவுக்கு மற்றவங்களோட அதிர்ஷ்டசாலியாக இருப்பாங்க. அப்படி யார் யாருக்கெல்லாம் இந்த 8ஆம் நம்பர் அதிர்ஷ்டமா இருக்கும், இத பயன்படுத்தினா அவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவுல தெளிவா சொல்லியிருக்கேன். அத தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் 8ஆம் நம்பரை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. அந்த 8ஆம் நம்பர் உங்களுக்கு அதிர்ஷ்டமா இருந்ததுன்னா, எப்பவுமே நீங்க அந்த 8ஆம் நம்பரை யூஸ் பண்ணலாம். ஏன்னா, எல்லா நம்பருக்கும் ஒரு பவர் இருக்கு. அதேபோல 8ஆம் நம்பருக்கு ஒரு அதீத பவர் இருக்கு 8ஆம் நம்பருக்கு. அந்த நம்பரு யார் யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டத்த குடுக்குது அப்படிங்கிறத நம்ம நியூமராலஜி படி எடுக்கிறது, பிறந்த தேதிய படி எடுக்கிறது, அதை விட ஜாதகப்படி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா, பொதுவா சனி பகவானோட நட்சத்திரத்துல பறக்கிறவங்களுக்கு 8ஆம் நம்பர் அதிர்ஷ்டமாவே இருக்கும். சனி பகவான் நட்சத்திரம் அப்படின்னா பூசம், அனுஷம், உத்திரட்டாதி. இந்த பூசம் நட்சத்திரம் கடக ராசியில பிறந்தவங்களுக்கு இருக்கும். அது வரிசைப்படி பார்த்தாலே 8வது நட்சத்திரமா வரும். அதே போல அடுத்து விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு அனுசம் நட்சத்திரம். அனுசம் நட்சத்திரம் அந்த நட்சத்திரப்படி வரிசையில பார்த்தா 17வது நட்சத்திரமா இருக்கும். அந்த 1 இலை கூட்டினா 8 வரும். அதே போல மீன ராசியில பிறந்தவங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்திருந்தா அவங்களுக்கும் 8ஆம் நம்பர் அதிர்ஷ்டம் தரும். அந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, நட்சத்திர வரிசையில 26வது நட்சத்திரம். 2 + 6 8 வரும். இவங்க எப்பவுமே 8ஆம் நம்பரை பயன்படுத்தலாம். 8ஆம் நம்பர் அவங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டங்கள குடுக்கும். இதுக்கு அடுத்து ஜாதகத்துல கரணம்னு ஒண்ணு இருக்கு. கரணம் மிகப்பெரிய பலத்த கொடுக்கிறது. ஒருத்தருடைய ஜாதகத்துல கரணம் தெரிஞ்சிருச்சுன்னா, அத வச்சு பல விஷயங்கள் அவங்க ஜெயிக்கலாம். அப்படி எந்த கரணம் 8ஆம் நம்பர சொல்லுது அப்படின்னா, முதல்ல கௌளவ கரணம். கௌளவ கரணம்னு ஒண்ணு இருக்கு. 3வது கரணமா வரும். அந்த கரணம் கௌளவ கரணத்துல பிறந்தவங்களுக்கு 8ஆம் நம்பர் அதிர்ஷ்டமா இருக்கும். அதோட அதிபதி சனி பகவான். அந்த அது அது இல்லாம இன்னொரு கரணம் இருக்கு. அது சகுனி கரணம். சகுனி கரணத்தோட அதிபதி சனி பகவான். இந்த கௌளவ கரணத்துல பிறந்தவங்களும், சகுனி கரணத்துல பிறந்தவங்களும் 8ஆம் நம்பரை யூஸ் பண்ணா பெரிய அதிர்ஷ்டங்கள் அடையலாம். இதுக்கு அடுத்து இந்த ஜாதக கட்டத்துல பார்த்தீங்கன்னா, மகர லக்னம், கும்ப லக்னம். இந்த 2 லக்னங்களுக்கும் அதிபதியா வரக்கூடியவரே சனி பகவான் தான். இவங்க 2 பேருமே 8ஆம் நம்பரை யூஸ் பண்ணலாம். இவங்களுக்கு சனி பகவான் ஃபேவரைட்டா இருப்பாரு. அதே போல துலாம் லக்னத்துல பிறக்கிறவங்களுக்கு சனி பகவான் அதிர்ஷ்டகரமா இருப்பார். அது ஏன் அப்படின்னா, அந்த துலாம் லக்னத்துல தான் சனி பகவான் உச்சம் பெறுவார். துலாம் லக்னக்காரங்களும் சனி பகவானுக்குரிய அந்த 8ஆம் நம்பரை யூஸ் பண்ணலாம். 8ஆம் நம்பர் மகரம், கும்பம், அதுக்கு அடுத்து துலாம் லக்னக்காரங்க யூஸ் பண்ணலாம். இதுக்கு அடுத்து
கடக லக்னத்துல பிறக்கிறவங்களுக்கு 8ஆம் நம்பர் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டத்த கொடுக்கும். அது ஏன் அப்டின்னா, கடக லக்னத்துல பிறக்கிறவங்களுக்கு 8ஆம் இடமா வரக்கூடியது கும்ப லக்னம். அந்த கும்ப லக்ன கும்ப லக்னத்தோட இடம் காலபுருஷனுக்கு 11ஆம் இடம் அது. லாபஸ்தானமா வரும். அதனால இந்த கும்ப லக்னம் வந்து கடக லக்னக்காரங்களுக்கு 8ஆம் இடமா வர்றதுனால, கடக லக்னத்தில பொறந்தவங்க 8ஆம் நம்பரை யூஸ் பண்ணா, அதிக அதிர்ஷ்டம் கிடைக்கும். அவங்க நெறைய விஷயத்துல 8ஆம் நம்பரை யூஸ் பண்ணி, நெறைய சக்சஸ் அடைஞ்சிருப்பாங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு அடுத்து ஜாதகத்துல ஒருத்தருக்கு சனி பகவான் யோகியா வந்தார்னா, யோகர்ன்னு சொல்லுவாங்க அத. யோகரா வந்தார்னா, அவங்களும் 8ஆம் நம்பரை யூஸ் பண்ணலாம். அது அவங்களுக்கு நெறைய அதிர்ஷ்டங்கள குடுக்கக்கூடிய நிலையில இருக்கும். இந்த யோகி, அவயோகிங்கிற விஷயம் வந்து ஜாதகம் பார்க்கும்போது, ஜாதகத்த வச்சு அவங்களுக்கு தெரியும். அதனால நெறைய பேரு நெனச்சுருவாங்க, 5ஆம் இடத்து அதிபதி, 9ஆம் இடத்து அதிபதி தான் யோகர் அப்டின்னு நெனச்சுருவாங்க. இது வேற. இது நாம யோகத்த வச்சு சொல்லக்கூடியது. அதுல வந்து ஜாதகருக்கு யோகியா சனி பகவான் வந்தாருன்னா, அவங்க 8ஆம் நம்பர யூஸ் பண்ணலாம். இதுக்கு அடுத்து ஒவ்வொரு லக்னத்துக்குமே எந்த லக்னத்துல பிறந்திருந்தாலும் 2ஆம் இடம் வந்து தனஸ்தானம்னு சொல்லுவாங்க. லக்னத்துக்கு 2வது இடம். அந்த தனஸ்தானத்துல சனி பகவான் இருந்தாருன்னா, அது அவங்களுக்கு அந்த சனி பகவான் இருக்கையில அவங்க வந்து 8ஆம் நம்பர யூஸ் பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு அதிர்ஷ்டமா இருக்கும். இது எப்படி அப்டின்னா, இந்த லக்னத்துக்கு 2ஆம் இடம் வந்து தனஸ்தானம். அதுல எந்த கிரகம் இருக்கோ, அந்த கிரகம் வந்து கண்டிப்பா அவங்களுக்கு பண வருவாய குடுக்கும். அது பாவ கிரகம், அது வந்து அவயோகரு, அது பாதகாதிபதி அப்படின்லாம் கிடையாது. ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும், அந்த கிரகம் வந்து மற்ற உங்களுக்கு சொல்ற மாரி பாதகாதிபதி, அவயோகி அப்படிலாம் நெனச்சாலும், அத செஞ்சாலும், ஆனா பணத்த குடுக்காம விடாது. அது அந்த வீட்டோட பலன வந்து அங்க இருக்கிற கிரகம் வந்து கண்டிப்பா குடுக்கும். அப்படி பார்க்கும்போது, எந்த லக்னத்துல ஒருத்தர் பொறந்திருந்தாலும், அந்த லக்னத்துக்கு 2வது வீட்ல சனி பகவான் இருந்தார்னா, அவருக்கு அந்த 8ஆம் நம்பர் வந்து அதிர்ஷ்டத்த குடுக்கும். 8ஆம் நம்பர் வழியா அவருக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு. இதுக்கு அடுத்து 12 லக்னத்துல எந்த லக்னத்துல பொறந்திருந்தாலும், அந்த லக்னத்துக்கு 11ஆம் வீட்ல சனி பகவான் இருந்தாலும், இது வந்து ஏன் சொல்றேன் அப்பிடின்னா, இப்ப சில பேருக்கு வந்து 11ஆம் வீடு வந்து ஒருத்தருக்கு வந்து பாதகாதிபதியா வரும். சிலருக்கு அந்த இடம் சரியில்லன்னு வரும். ஜாதகப்படி அது ஜோதிடத்துல இருக்கு. அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதில்ல. 11ஆம் இடம் அப்டின்னாவே லாபஸ்தானம். 12 கட்டத்துல 11ஆம் வீடுங்கிறது லாபஸ்தானம் தான். அந்த லாபஸ்தானத்துல எந்த கிரகம் இருந்தாலும் அது லாபத்த தான் குடுக்கும். அதனால எந்த லக்னமா இருந்தாலும் ஒருத்தருக்கு 11ஆம் வீட்ல சனி பகவான் இருந்தாருன்னா, அவரு 8ஆம் நம்பர யூஸ் பண்ணா, கண்டிப்பா அவருக்கு வந்து அதிர்ஷ்டத்த அந்த 8ஆம் நம்பர் குடுக்கும். இது போல 8ஆம் நம்பர் வந்து இவ்வளவு ஜாதக வழியா வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நம்பரா இருக்கு. ஆனா பொதுவா வந்து ஜாதகம் பார்க்கும்போதோ, இல்ல சாதாரணமாவே எல்லாம் பேசும்போது 8ஆம் நம்பர வந்து தவறா சொல்லுவாங்க. 8ஆம் நம்பர் வந்து அதிர்ஷ்டத்த குடுக்காதுன்னு. ஆனா இப்ப நெறைய பேர் வந்து இந்த டபுள் 8லாம் போடுறாங்க. டபுள் 8 வந்து அதிர்ஷ்டத்த குடுக்குதுன்னு. அது வேற ஒரு காரணம். டபுள் 8ங்கிறது வந்து குருவோட நம்பர். குரு ஆதிக்கம் நெறைய இருக்கும். பெரிய பணத்த குடுக்கும் அப்படிங்கிறதுனால டபுள் 8 யூஸ் பண்றாங்க. அது எல்லாருமே யூஸ் பண்றாங்க. அது வந்து எல்லாருக்கும் அது சரியா வராது. டபுள் 8 ஜாதகப்படி அவங்களுக்கு சரியா வந்தா மட்டும் தான், அவங்க டபுள் 8 நம்பர ஃபோன் நம்பர்லயோ, மத்த ஏடிஎம் பின்னுலயோ அத யூஸ் பண்ணணும். சரியா வரலன்னா, அதுவே அவங்களுக்கு பாதகத்தையும் செய்யும். ஆனா, இந்த பதிவுல நான் சொன்ன மாரி 8ஆம் நம்பரை யார் யாரு யூஸ் பண்ணலான்னு பல விஷயங்கள் சொல்லியிருக்கேன் இதுல.
அந்த மாரி பார்க்கும்போது, இந்த 8ஆம் நம்பரை யூஸ் பண்றவங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டம் இருக்கும். மற்ற எண்களை விட அதிக பலன்களை தரக்கூடியது வந்து இந்த 8ஆம் எண். ஏன்னா, "சனி கொடுப்பார் யார் தடுப்பார்ன்னு" சொல்லுவாங்க. அதேபோல 8ஆம் நம்பர் கொடுக்கறத மத்த நம்பர் குடுக்க முடியாது. அதனால 8ஆம் நம்பர் வந்து அதிர்ஷ்டமா அவங்க ஜாதக வழியா இருக்கிறவங்க யூஸ் பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பாருங்க. 8ஆம் நம்பர யூஸ் பண்ணி பாருங்க. மிகப்பெரிய அளவுக்கு நான் சொன்னவங்களுக்கு அதிர்ஷ்டத்த குடுக்கும். இந்த பதிவுல இப்ப நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதேபோல இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா மட்டும் கீழ இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.